ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். கைகேயி தசரதரிடம் பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும், அவனே அயோத்தியை ஆள வேண்டும் மற்றும் ஸ்ரீராமருக்கு 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்ற வரத்தை தசரதரிடம் கேட்கிறார். அதை கேட்டவுடன் தசரதர் நிலை குலைந்து போய்விடுகிறார். அவர் கூறுகிறார், என்ன ஆயிற்று கைகேயி, உனக்கு நீதான் மிக சிறந்தவள் என்று நான் எப்பொழுதும் உனக்கே முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறேன். ஆனால் நீ இன்று இவ்வாறு கூறுகிறாயே. பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்து விடலாம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, பரதனே நாட்டை ஆளட்டும். ஆனால் ஸ்ரீராமர் எதற்காக வனவாசம் செல்ல வேண்டும்? ஸ்ரீராமரை பிரிந்து என்னால் உயிர் வாழ முடியாது, என்னை நீ சாக வேண்டும் என்று கூறுகிறாயா என்றே தசரதர் கைகேயிடம் கேட்கிறார். அப்பொழுது கைகேயி அதற்கெல்லாம் அவள் மசியவில்லை. இருந்தாலும் அவள் பிடிவாதமாக ஸ்ரீராமர் வனத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறுகிறார். அதை கேட்டவுடன் தசரதர் மிகவும் நிலை குலைந்து தன்னால் என்ன செய்வதென்றே தெரியாமல் அவர் கைகேயின் மீது மிகுந்த கோபத்திற்குள்ளாகிறார். ஏனென்றால் அவர் எப்பொழுதுமே கௌசல்யாவும் சுமித்ராவிற்கும் கொடுக்கும் அளவு மரியாதை, அன்பு எல்லாற்றையும் விட கைகேயிக்கே அவர் மிகுந்த அளவுக்கு முக்கியம் கொடுத்து வந்துள்ளார். அப்படி இருக்கையில் இப்பொழுது கௌசல்யாவின் மகனை வனவாசத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றால் பட்டாபிஷேகம் செய்யவில்லை, ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் வனவாசத்திற்கும் செல்ல வேண்டும் என்றால் அந்த கௌசல்யானவள் என்னை பற்றி என்ன நினைப்பாள் என்று கைகேயிடம் தசரதர் கூறுகிறார். அதற்கு கைகேயிக்கு மிகுந்த கோபம் உண்டாகி, இப்பொழுது உங்களுக்கு கௌசல்யை தான் முக்கியமாக படுகிறது, நீங்கள் தர்மத்தை தவறியவர்கள் ஆவீர்கள், ஏனென்றால் எனக்கு அளித்த 2 வரத்தை நீங்கள் கொடுக்க மறுக்கிறீர்கள், வரம் கொடுப்பேன் என்று அன்று கொடுத்த வாக்கை இன்று காப்பாற்றாமல் போகிறீர்கள் என்றெல்லாம் அவள் கோபத்துடன் இவரை தசரதரிடம் கேட்கிறார். தசரதர் செய்வதறியாது மிகவும் நிலை குலைந்து அவர் ஒருபொழுதும் ஸ்ரீராமரை பிரிந்ததில்லை. அவர் விஸ்வாமித்ரருடன் சென்றது வனவாசமாக அல்ல, விஸ்வாமித்ரர் எனும் குருவுடனே ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் சென்றார்கள். அங்கு அவர் ஆசிரமத்தில் எல்லாம் தங்க வேண்டி வந்திருக்கும் அல்லவா, அதனால் விஸ்வாமித்ரர் அவரை பார்த்து கொள்வார், கேர்டேக்கராக விஸ்வாமித்ரர் இருக்கிறார் என்ற தைரியத்துடன் அப்பொழுதும் அவர் ஒரு மனமில்லாமல் தான் ஸ்ரீராமரை அனுப்புகிறார் தசரதர். ஆனால் இப்பொழுதோ வனவாசம் என்று கூறும் பொழுது ஸ்ரீராமர் வனத்தில் எத்தகைய கஷ்டங்கள் இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். நாம் நாட்டில் வாழ்வதற்கும் வனத்தில் வாழ்வதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. ஸ்ரீராமர் அத்தகைய கஷ்டங்களுக்குள்ளாக வேண்டும். ராஜ்யம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, அரசாளவில்லை, பதவிகள் இல்லை என்றாலும் குறைந்தபட்சம் அவர் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காவது நாட்டில் இருக்க வேண்டும் அல்லவா. அதை விட்டு அவர் வனத்தில் இருக்க வேண்டும் என்றால் வன விலங்குகள் இருக்கும், வனத்தில் அத்தகைய வசதிகள் இருக்காது, மிகவும் சோகமயமாகவே வனம் என்பது இருக்கும். அது மட்டும் அல்லாமல் தசரதர் ஸ்ரீராமரை பிரிந்து இருப்பது என்பது அவரால் முடியாத விஷயமாக உள்ளது. அதனால் நான் இறப்பதற்கு சமம், ஸ்ரீராமரை நான் பிரிய வேண்டும் என்றால் அது நான் இறப்பதற்கு சமம் என்று கூறுகிறார். அப்பொழுதும் கைகேயி அவர் சொல்வதற்கெல்லாம் அவள் இணங்கவில்லை, பிடிவாதமாக இருக்கிறாள். பொழுதும் விடியும் நேரம் ஆகிவிட்டது. அப்பொழுது தசரதர் வேறு வழி இல்லாமல் மயக்கத்திலிருந்து சிறிது தெளிந்து வசிஷ்டரையும் சுமந்திரனையும் அழைக்கிறார். ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார். ஸ்ரீ ராம ஜெயம்.